Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 506 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சாப்பர் மேல இருந்து கீழே விழுந்தால அப்படி விழும்போது புலம்பிக்கிட்டே விழுவான். ஐயோ, இங்க மனுஷங்களும் பேர்ட்ஸுங்களும் ஒரே மாதிரி இருக்கானுங்களே. இவன் சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான், அவன் சொன்னா இவன் கேட்க மாட்டேங்கிறான், ரெண்டு பேரும் நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறானுங்க. அடிச்சுக்கிட்டு சாவுகடா சாவுகடா கீழான்னு அப்படியே கதறிக்கிட்டே கீழே விழுவான். அவ்வளவுதான், கடல்ல போய் விழுந்தானா ஆள் காலி, காப்பாத்த ஆள் இல்ல. ஆனா அந்த டைம் டக்குன்னு சீப்பரும் அவங்க அம்மா வந்து அவனை காப்பாத்திடுவாங்க. அப்படியே வந்து நின்னுகிட்டு நான் சொல்றதை கேளுங்கன்னு ஃபர்ஸ்ட் சாப்பர் சொல்லுவான். யாரும் கேட்க மாட்டாங்க. உடனே அந்த பேர்டு பேசி பார்ப்பான். அந்த பேர்டையே எதிர்த்து மத்த பேர்டு எல்லாம் கத்துங்க. ஆனா அது ஒரு கத்தும் அவ்வளவுதான். மொத்த பேர்ட்ஸுமே சைலண்ட் ஆகி எல்லாம் ஒன்னா சேர்ந்து அமைதியா நின்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காட்டுவாசிகளுக்கே புரிய வருது அவங்க எல்லாம் ஒரு வழியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்கன்னு. கட் பண்ண அடுத்த சீன் கீழே இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவாங்க. என்னன்னா மேல இருந்து பேர்ட்ஸுங்க எல்லாம் ஒன்னா ஒரே மாதிரி இறங்கி வருங்க. அதுவும் எப்படி அந்த காட்டுவாசிகளை கூப்பிட்டுக்கிட்டு வருங்க. என்ன இருக்கும்னா சாப்பர் அந்த மொத்த பேர்ட்ஸையுமே நிக்க வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் தான் பெரிய மேட்டரே தெரிய வந்திருக்கும். இந்த பேர்ட்ஸுங்க ட்ரெஷர்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்களா, அது வேற ஒண்ணும் இல்ல, நிஜமான ட்ரெஷர் தான். ஒரு நாள் கப்பல் ஒன்னு டேமேஜ் ஆகி கடல்ல மிதந்துட்டு இருந்திருக்கு. அந்த கப்பலுக்குள்ள ஜிகு ஏதோ ஒண்ணு மின்னிட்டு இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தா தங்கம். உடனே இந்த பேர்ட்ஸ்ங்களுக்கு அது புடிச்சு போய் என்ன பண்ணிருச்சுங்க, எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அந்த பெரிய மரம் இருக்குல்ல, அதுல ஒரு கேப்புக்குள்ள கொண்டு வந்து மொத்தமா சேர்த்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இடையில இந்த தீவை கிராஸ் பண்ணி போற பைரட்ஸுங்க அந்த தங்கத்தை பார்த்து திருட ட்ரை பண்ணிருக்கானுங்க. அதோட விட்டா பரவாயில்லையே, அந்த பேர்ட்ஸ்ங்களையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கானுங்க. அதனாலதான் அதுங்களுக்கு ஹியூமன்ஸை கண்டாலே செம்ம காண்டி யாரையுமே பக்கத்துல விடுறதில்ல. ஆனா அந்த காட்டுவாசிகளுக்கு தான் ட்ரெஷர்னா என்னன்னே தெரியாது. சொல்ல போனா அவங்களுக்கு அது தேவையும் இல்ல. அந்த காட்டுவாசிங்க மேல வர்றது ட்ரெஷரை திருட இல்ல, பிளான்ஸ் எடுக்கிறதுக்காண்டி தான் வராங்கன்னு மேட்டரை சொன்ன உடனே அந்த பேர்ட்ஸ்ங்களே அந்த இலையெல்லாம் பறிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சோ ரெண்டு பேத்துக்கு நடுவுல இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வழியா சரியாயிருச்சா. என்ன இவங்களுக்கு நடுவுல சாப்பர் மாட்டிட்டு தான் படாத பாடுபட்டுட்டான். ஏதாச்சும் சாப்பர் இருந்தா அதுக்கு மேல கிரீமை போட்டு கொண்டு வாங்கப்பா, என்னால முடியலன்னு பொத்துன்னு வந்துருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு படுக்க வச்சிருவாங்க. வயலும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில எந்திரிச்சு வந்து பார்த்தா பேர்ட்ஸ்ங்களும் மனுஷங்களும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம ஜாலியா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் மனுஷங்க அந்த ஷைனிங்கான திங்ஸ் எல்லாம் பேர்ட்ஸ்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அந்த கோல்ட. சோ இப்படி சாப்பர் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நியூஸ்க்கு பேர்ட் இருக்குல்ல, அது நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து போட்டு போகும். ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி எடுத்து படிச்சு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அப்படியே அங்க கட் பண்ணி அந்த வெதரியாவை காட்டுறாங்க. அதான் நம்ம நமி இருக்காளே அந்த இடம் தான். அங்க அவ வேர்க்க விறுவிறுக்க ஃபீல்டுல இறங்கி வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஒரு 3 கிளம்போல்டுங்க நின்று அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. செம்ம காண்டாயி கத்துவா. ஆக்சுவலா வெதர் பால்ஸ் எல்லாத்தையுமே வெதர் ஃபீல்டுல அவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல தான் அதுங்க வளருமாமா. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது நியூஸ்கோ பேர்டு வந்து அங்கேயும் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு போகும். அங்க இருக்கவங்களுக்கு வெதர் தான முக்கியமான மேட்ரு. சோ அதை ஓபன் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்களா. நமி ஒண்ணே அந்த நியூஸ் பேப்பரை புடிங்கி படிச்சு பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிருவா. எல்லாம் ஏன் ஷாக் ஆகுறாங்கன்னு தெரியுதா? தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படியும் கொஞ்ச நேரத்துல சொல்லிடுவேன். இப்பவே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி அங்க கட் பண்ணி நம்ம உசோப் இருக்கானே அந்த போவின் ஐலாண்ட காட்டுறாங்க. பய கடைசி வரைக்கும் திங்கிறத நிறுத்தவே இல்ல. அவன் பாட்டுக்கு திங்கிறான் தின்னு நல்ல பெரிய சைஸுக்கு மாறிட்டான். இதுல வேற நான் எப்படி இருக்கேன், அழகா இருக்கானா, என் ஷேப் எப்படி சூப்பரா இருக்கான்னு வேற கேள்வி. ஹெரக்கிள்ஸ் வண்டியா திட்டுவான். எரும மாட்டு பயில இப்படியே தின்னுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஊதி வெடிச்சு போயிருவேன். சாப்பிடறத நிப்பாட்டுன்னு. ஏன்னா இந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பு ஃபேட்டா மாறிக்கிட்டே போச்சுன்னா அவங்க லைஃப் ஸ்டைலே டோட்டலா டிசீஸ் நிறைஞ்ச லைஃப் ஸ்டைலா மாறிடும். இத சொல்லி அட்வைஸ் பண்ணா அவன் கேட்கவே மாட்டான். எனக்கு இத பத்தி கவலை இல்ல, நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு சொல்லி அவன் வாயிலே ஒரு அடி அப்படி அவனை தெருக்கி விட்டுட்டு மறுபடியும் போய் நூடுல்ஸ் தின்னுட்டு இருப்பான். தின்னு காதை அடைச்சிச்சு போலேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நியூஸ் பேப்பர் போடாங்க வந்துட்டு இருக்கும். உடனே ஹெரக்கிள்ஸ் மேல ஒரு ஜம்ப போட்டு கிரில்டு சிக்கன் கிடைச்சிருச்சுன்னு அதை திங்க போவான். உடனே ஹெரக்கிள்ஸ் வாயிலே ஒரு மிதி. அதை சாப்பிடாரா பண்ணி பலன்னு அது ஆள ஊரா சாமின்னு நியூஸ் பேப்பரை போட்டுட்டு அங்க இருந்து திருத்திரும். எது கிடைச்சாலும் விட மாட்டான் போலயே. அப்படியே கட் பண்ணி அந்த கமபகா கிங்டம் காட்டுறாங்க. அங்க நம்ம செஞ்சு கடைசியில அவங்கள மாதிரியே மாறிட்டான். அப்படியே சன்செட் உட்காந்து அழகா ரசிச்சுட்டு இருக்கும்போது நியூஸ்க்கு வந்து நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு போகும். என்னுடைய ராசி பலன் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாப்போம்னு நியூஸ் பேப்பரை ஓபன் பண்ணுவான். அப்படியே ஷாக் ஆகி பயங்கரமா வேர்த்து ஊத்தும். மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட்டான். ஐயோ என்ன சேதாச்சுன்னு கூட இருக்கவங்க எல்லாம் பதறுவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி ஈஸ்ட் ப்ளூல இருக்க டெக்கிலா உல்ஃப காட்டுறாங்க. அதான் அந்த பெரிய பிரிட்ஜ் கட்டிட்டு இருந்தாங்களே அந்த இடம் தான். ரோபினை ஒரு வழியா காப்பாத்தியாச்சு. காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ரோபினை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குது. உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருந்தா நீங்க வேணா எங்க கூட வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிடுவான். ஆனா அவளுக்கு தான் முக்கியமான வேலை இருக்குது. அதான் அவளோட ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுமே. இந்த மேட்டர் சொன்ன உடனே நீங்க லூஃபியா தானே சொல்றீங்க, அவங்கள பத்தி எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்குதுமா, சொல்லுங்கன்னு ஆர்வமா கேப்பா. அப்படியே கட் பண்ணி நம்ம பிராங்கி இருக்கானே விண்டர் ஐலாண்டு, அதான் ஃபியூச்சர் லேண்ட் ஆஃப் பால்டிமோர். அங்க ஒரு வழியா இவனுக்கு அந்த டாக்டர் வேகாப்பங்கோட லெபார்டரிக்குள்ள போயிட்டானுங்க. உள்ளுக்குள்ள கோலா இருந்தவன அத பாடியில ஃபில் பண்ணி பழைய மாதிரி ஆயிட்டான். என்ன உள்ளுக்குள்ள இவங்க வரும்போது மெக்கானிக்கல் பியர்லாம் இருந்ததை பார்த்திருப்பாங்க. அது ஆக்சுவலா லேபோட செக்யூரிட்டிக்காக அங்க இருக்குது. நம்ம பிராங்கிய ஒரு அடி அடிச்சு திரிய விட்டுருக்கோம். அவன் நேரம் ஃப்ரிட்ஜ் மேல போய் விழுந்திருப்பான். உள்ள பார்த்தா ஃபுல்லா கோலா. எதுபோது
போதுமே, இதுக்கப்புறம் வேற என்ன வேணும், அடிச்சு தெரிய விட்டுருப்பான். இப்படி அவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நியூஸ் பேப்பர்ல அப்படியே நியூஸ் பிரிண்ட் ஆகி வந்துட்டு இருக்கும். இப்ப அவனுக்கு மேட்ரு தெரிய போதா, அப்படியே அங்க கட் பண்ணி லேசி போன்ஸ் ஐலாண்ட காட்டுறாங்க. அதான் நம்ம ப்ரூக் இருக்க ஏரியா. அவன் என்ன பண்ணுவான், உள்ளுக்குள்ள தனியா உட்காந்து மியூசிக் நோட்ஸ் எல்லாம் பயங்கரமா எழுதி பாடிட்டு இருப்பானா. வெளியில அந்த கல்ட்டு கும்பல் அப்படியே ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு, வாய்ஸ கேட்க சகிக்கல. ஒருவேளை அந்த லாங்காம் ட்ரைப்ஸ போட்டு தள்ளுறதுக்காக ரிச்சுவல் நடத்திட்டு இருக்காரா, இருந்தாலும் இருக்குன்னு இவனே ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பானுங்க. அவன் ஒவ்வொரு ஆங்கிளா நின்னு மியூசிக்க போட்டுட்டு இருப்பான். பாவம் பையன் அவங்க டவுசர்லாம் அட் டைம்ல பார்த்துட்டு அஃபெக்ட் ஆயிட்டான். அதனாலதான் எதுவும் பண்ண முடியாமா, ஏதோ கெட்ட கனவு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பானா. அந்த டைம் நியூஸ் பேப்பரை பாப்பா, அதுல யாரோ செத்து கிடக்குற மாதிரி இருக்கும். அது வேற யாரும் இல்ல, ஏஸ் தான். அப்படியே கட் பண்ணி இங்க ஜோரோவை காட்டுறாங்க. அவன் இந்த ஹாக்கைய பார்த்த உடனே அவன் கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பக்கத்துல இருக்க கத்தி எடுக்க ட்ரை பண்ணுவான். அவன் பேசாம இரு, ஆல்ரெடி உன் பாடி பயங்கரமா அடி வாங்கி இருக்குது, உன்னால அந்த பப்பூன் செய்ய அட்டாக் பண்ண முடியல, இந்த நிலைமையில நீ என்னைய ஜெயிக்க போறியா, பேசாம இருன்னு உடனே சரி அதெல்லாம் ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். அப்புறம் தான் மேட்ரே தெரியுது, ஹாக்கை இந்த கேஸ்ட்ல தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கானாமா. சரி இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு விசாரிப்பான். அந்த 7 வார்லார்ட்ல ஒருத்தனா இருக்கானே குமா, அவன் அடிச்ச அடியில நான் இங்க வந்து விழுந்துட்டேன்பான். அப்புறம் தான் ஹாக்கைக்கே புரியுது ஏன் ஸ்டார் ஹேட் அவன் குருவை கூட்டிட்டு வராம மத்தவங்க எல்லாத்தையுமே மெரைன் ஃபோர்டுக்கு கூட்டு வந்தான்னு. லூஃபி நீ பாத்தியா எங்கன்னு சொல்லி ஆர்வமா கேட்பான். ஒண்ணு கவலைப்படாத, அவன் உயிரோட தான் இருக்கான், ஆனா பயங்கரமா அடி வாங்கி இருக்கான். இப்ப அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு என்னால கரெக்டா சொல்ல முடியலம்பானா. அப்படி என்ன பஞ்சாயத்தாச்சுன்னு கேட்டா அவன் பிரதர் இறந்துட்டான்னு சொல்லுவான். அவ்வளவுதான், நம்மளால பயங்கரமா ஷாக் ஆயிடுவான். அப்புறம் தான் ஒவ்வொருத்தரையா காட்டுறாங்க. எல்லாருக்குமே அந்த நியூஸ் பேப்பர் கிடைச்ச உடனே அவங்க அந்த நியூஸை படிச்சு பார்த்துட்டு வேற லெவல்ல ஷாக் ஆயிருப்பாங்க. இந்த மாதிரி லூஃபியோட அண்ணன் ஏசு செத்து போயிட்டான்னு, ஃபயர் ஃபெஸ்ட் ஏசு, அதுவும் அவன் கண்ணு முன்னாடியே செத்து போயிட்டான்னு வேற சொல்லுவானா. அப்ப லூஃபி இப்ப என்ன நிலைமையில இருப்பான்னு அவங்க எல்லாத்தாலையுமே புரிஞ்சுக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸுங்கனாலே உயிரை கொடுத்து சண்டை போடுவான். அண்ணன்னா அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான். அவன் கண்ணு முன்னாடியே செத்து போயிருக்கான்னா அதோட வலி அவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கும். அப்ப அப்படியே கட் பண்ணி லூஃபியை காட்டுவாங்க. அவன் அண்ணனை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.